கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஞானம் தரும் கர்த்தர். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அன்பானவர்களே, கர்த்தரே எல்லா அறிவுக்கும் ஞானத்திற்கும் ஊற்று காரணர். சகல நன்மையான ஈவுகளும் அவரிடத்திலிருந்தே வருகிறது. உலகில் சிறப்பு பெற்ற பெரிய பெரிய விஞ்ஞானிகளிடம் கேட்டால், எனது கண்டுபிடிப்புக்கு தேவையான ஞானமும் அறிவும் புத்தியும் கடவுளிடமிருந்து ஜெபித்து பெற்றுக்கொண்டோம் என்கிறார்கள். தந்தியை கண்டுபிடித்தவர் மோர்ஸ் என்ற விஞ்ஞானி. அவரிடம் ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டாராம், உங்கள் ஆராய்ச்சியின் போது எப்போதாவது தடங்கள் வந்திருக்கிறதா? அப்போது என்ன செய்வீர்கள் என்று கேட்டாராம். மோர்ஸ் என்ற விஞ்ஞானி கூறினாராம், உடனே என் ஆராய்ச்சியை நிறுத்தி வைத்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த கண்டுபிடிப்புக்கு காரணம் நீங்கள் தானப்பா, உங்களது அறிவு புத்தி ஞானம் எனக்கு தேவை என்று ஜெபிப்பாராம். அவர் கண்டுபிடித்த தந்தியில் முதலாக அனுப்பிய செய்தி எது தெரியுமா? இது கடவுளின் மகத்துவமான செயல் என்பதை. நாமும் நமது உயர்வுக்கு காரணமான தேவனை துதிப்போமா? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன் என்பவரும், டைனமோ மோட்டார் மின்சாரத்தை கண்டுபிடித்த மைக்கேல் பாரடே போன்ற விஞ்ஞானிகளின் உயர்வுக்கு காரணம் ஜெபம் என்றுதான் கூறுகிறார்கள். கர்த்தருடைய ஞானம்தான் என்றும் உறுதியாய் நிலை நிற்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து உயர்த்திய தேவன் நம்மையும் உயர்த்துவார். ஜெபிக்கிறவர்களுக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு. அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? அவர் பேதையை ஞானியாக்கி உலகுக்கே ஆசீர்வாதமாக நம்மையும் நம் பிள்ளைகளையும் மாற்றுவார். ஆமென்.